வெல்கம் டு பிரதீப் 41. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வைபவ் நடிச்ச பெருசு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெருசு இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு புள்ள வந்து குளிச்சிட்டு இருக்குது. அது வந்து ஒரு பையன் எட்டி பார்த்துறான். ஸோ அப்போ வந்து வைபவோட அப்பா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் புள்ளைய குளிக்க வந்து எட்டி பார்க்கலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வைபவ் அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இறந்துறாரு. ஸோ அவர் இறக்கும்போது வந்து சொல்ல முடியாத விஷயம் ஒன்று இருக்கு. அதனால வந்து வைபவ் ஃபேமிலிக்கு வந்து அவங்க அப்பா இருந்ததை வெளியே சொல்ல முடியாம அதை சமாளிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பிரச்சனையை சமாளிச்சாங்களா, பிரச்சனையை முடிச்சாங்களா, அதுக்கப்புறம் வைபவ் அப்பாவை நல்லபடியாக அடங்கம் பண்ணாங்களா, மரியாதைகள் நல்லபடியாக கிடைச்சதா. ஸோ இதுதான் அந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்துல பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே இந்த கதையை வந்து யாருனாலையும் டிஃப்ரெண்டா பண்ண முடியாது. இது வந்து நல்லபடியா ஒரு எட்டு போயிருக்காங்க. ஓப்பனிங்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த அவங்க அப்பா இறந்த வெளியே சொல்ல முடியாம அவங்க ஃபேமிலி தவிக்கிறதாகட்டும், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க, எங்க அம்மா அழுதுமா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது வந்து இல்ல எங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்ல கொண்டு போறதாட்டும் உண்மையாலுமே இந்த படத்துக்கு இது ஒரு நல்ல பிளஸ்ஸாவே இருக்குது. அதே மாதிரி இதுல வைபவ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு சரக்கு கடுமையா இருக்காரு. அதனால வந்து அந்த ட்ரிங்க்ஸ்லயே வந்து வளரிக்கிட்டு அதை சமாளிக்கிற விதமாட்டும் உண்மையில அது நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம காமெடி ஆக்டருங்க பஞ்சமே இல்ல, காமெடி தெரிச்சு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்ல பங்கமா காமெடியா பாட்டு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பு எடுத்துட்டு போய் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் உண்மையாலுமே டக்கரா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் 18+ இருந்தாலுமே குழந்தைகள் பார்க்கறதுக்கு இதா இருக்கும், ஃபேமிலி பார்க்க கொஞ்சம் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இந்த படம் உண்மையாலுமே ஒர்த்தா இருக்கு. இந்த தடவை வந்ததுல நல்ல ஒரு காமெடி படமாவே இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு என்ன மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா.